வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். சேமியா ரவை ரொட்டி. டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த சேமியா ரொட்டியும் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை கப் ரவையை சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் வறுத்துக்கலாம். ரவை நல்லா சூடேறி வரட்டும். வறுத்தாச்சு, ரவை நல்லா சூடேறிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே அரை கப் சேமியாவை சேர்த்துட்டு இதையும் 2-3 நிமிஷம் சூடேற வரை வறுத்துக்கணும். சேமியாவும் சூடேறி வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துடலாம். வறுத்து சேமியா ரவை ரெண்டையும் இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் புளிப்பான தயிர். இதில் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. தயிர் புளிப்பான தயிராக எடுத்துக்கங்க. அப்போ தான் இந்த ரொட்டிக்கு நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் சேமியா உடைஞ்சு போகாமல் இருக்கும். நான் இதில் அரை கப் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஊறட்டும். சேமியா ரவை ஊற வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. சேமியா நல்லா ஊறி இருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி ஊறலைன்னா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த ரொட்டிக்கு சேமியா நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் விதைகளை எடுத்துட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணது, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கையை வச்சு மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்பூன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சேமியா உடஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து மறுபடியும் அதே மாதிரியே ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் ரொட்டி தட்டை கரெக்டாக இருக்கும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்க்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொட்டி தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொட்டியை தட்டுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு மாவு எடுத்து இதில் வச்சுட்டு ரவுண்டாக தட்டிக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு திக்னஸ்க்கு ரவுண்டாக தட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் அந்த சேமியாலாம் நீட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஓரளவு சூடாக இருக்குது. தட்டி வச்ச ரொட்டியை எடுத்து மெதுவாக வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சேமியா ரவை வெந்து வர்றதுக்கு டைம் ஆகும். 2-3 நிமிஷம் ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறமா பிரட்டி போட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒவ்வொரு ரொட்டியையும் பிரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த சைடும் வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்த எண்ணெயே போதும். அதுக்கப்புறமா எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த சேமியா ரவை ரொட்டி வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் ஒரு தடவை பிரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். டேஸ்டான சேமியா ரவை ரொட்டி ரெடி. எல்லா ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு.
இது இஞ்சி சட்னி, கொத்தமல்லி சட்னி, இந்த மாதிரி கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.